Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. என்ன விஷயம்னா ஜனவரி மாசம் கல்யாணம் பண்றோம். கல்யாணம் பண்ணது நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய புகைப்படம் எல்லாம் வந்துச்சு, வீடியோ எல்லாம் வந்துச்சு. அப்பெல்லாம் இவங்க கிட்னி மோசடியில இவங்க தெரியாதவங்க விஜய் அண்ணனை பேசும்போது எப்படி தெரியுது இவங்க அப்பதான் வந்து கிட்னி மோசடி பண்ணான்னு தெரியுதா? ஏன் அதுக்கு முன்னாடி இவங்க வந்து கல்யாணம் பண்ணும்போது, நிச்சயதார்த்தம் பண்ணும்போது, போட்டோ போடும்போது, வீடியோ போடும்போது அப்ப யாருக்குமே தெரியல கிட்னில இவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு. கரெக்டா விஜயனை தாக்கி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா அதுல கிட்னி பேசுறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் கால் பண்ணி என்ன மிரட்டுறாரு, அவரே மிரட்டுறாரு. அந்த காலம் இருக்குது என்கிட்ட, கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணுங்கிறாரு. சரியா? கார்த்திகே கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி வைங்க, அக்காக்கு டேஞ்சருங்கிறாங்க. ஐடிவிங்களை கொடுத்து அடிக்க சொல்றாங்கிறாங்க. சரியா? இந்த ஆடியோ எல்லாம் என்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் நமக்குலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ப்ரோ, நான் ஜட்ஜை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவேங்கிறாரு. வைஷ்ணவியோட கேஸ்ல நான் ஜட்ஜ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் வெளியே வந்து அவர் வாயால சொல்றாரு. உண்மையா போய் எனக்கு தெரியாது சார். ரெக்கார்ட் எல்லாத்தையும் உங்க எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன், நீங்க கேட்டுக்கோங்க. நீங்க கேட்டுட்டு என்ன முடிவு எடுத்து. இது எல்லாம் தொடர்ந்தது எப்பன்னா கரெக்டா இந்த ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு விஷயத்த பேச ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு, என் பர்த்டே வீடியோ வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. அப்பெல்லாம் யார் கண்ணுக்கும் தெரியல இவங்க கிட்னி மோசடில ஈடுபட்டு இருக்காங்கன்னு. இவங்க வந்து கரெக்டா விஜய் சாரை தாக்கி பேசும்போதுதான் ஞாபகம் வருது எல்லாத்துக்கும் கிட்னி மோசடில தலையிட்டு இருக்காங்கன்னு. இல்ல இன்னொன்னு கார்த்திக் வந்து என்ன சொல்றாருன்னா, என் கணவரை வந்து தெரியலன்னு சொல்றாரு சார். ஒரு 3 வருஷமா என்கிட்ட பிக் பாஸ்க்கு சான்ஸ் கேட்டவர் தான் அவர். நான் தான் இவர் நம்பரே கொடுத்தேன், நான் தான் ஜூலி நம்பரே அவர் கொடுத்தேன். ஆனா 2 பேர்த்தையுமே தெரியாதுங்கிறாரு. பெலிக்ஸ் சேனல்ல உட்கார்ந்துகிட்டு அவர் கணவர் பேரு முகமது இக்ரீம் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனா 30 வீடியோ வந்த அன்னைக்கு கூப்பிட்டு என்ன வார்ன் பண்றாரு, வீடியோ டெலிட் பண்ணுங்க, இல்லனா கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணுங்க, இல்லனா அடுத்த 2 வாரத்துக்கு நீங்க தான் டார்கெட். சார் எனக்கு அது இல்ல சார். என்னன்னா சர்மியோட நான் 2-3 போட்டோ எடுத்திருக்கேன், 4-5 போட்டோ எடுத்திருக்கேன்றத வச்சுட்டு அவங்களுக்கு தொடர்பு இருக்கான்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது. அப்படி தொடர்பு இருந்தா அவங்க கூட இருந்த காரணத்துக்காக ஏன் மேல பழி போறது கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாது சார். அப்படி சொல்ல போனா நான் நிறைய பேரோட போட்டோ எடுத்திருக்கேன், நிறைய பேரோட பழகிருக்கேன். பழகினவங்க எல்லாரும் பண்ற குற்றத்துக்கு நான் தான் பலியாடுன்னு சொல்ல முடியாது சார். இங்க கிட்னி வாங்குறதும் தப்பு, விக்கிறதும் தப்பு சார். சட்டப்படி குற்றம். இத பண்றவங்க குற்றவாளிகள் தான். ஆனா இங்க இவங்க 2 பேரும் விக்டிம்ஸ். எப்படி இவங்க எல்லாம் விக்டிம்ஸ், எதுலயும் சம்பந்தப்படாத நானும் என் ஹஸ்பண்டும் குற்றவாளி. சூப்பரா இருக்குல்ல சார்? கிட்னிக்காக நான் இது வரைக்கும் எதுவும் ஹெல்ப் பண்ணது இல்ல சார். நான் வந்து லிவர் சர்ஜரிக்கு குழந்தைங்களுக்கு நான் வீடியோ போட்டு பைசா வாங்கி கொடுத்திருக்கேன். இது பிக் பாஸ் அல்டிமேட்லயும் நான் சொல்லியிருக்கேன் என்னோட பிரஸ் மீட்ல. உங்களுக்கு வேணும்னா நாங்க யூசுவலா என்ன பண்ணுவோம்னா வீடியோ போடுவோம், ஃபண்ட்ஸ் ஃபுல்லா கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோ ஆர்ச்சீவ் பண்ணி வைப்போம். என்கிட்ட அந்த ஆர்ச்சீவ் வீடியோ இருக்கு சார். சார் இது ஃபண்ட் கலெக்ஷன் சார், லீகல். நீங்க சொல்ற மாதிரி லீகலா பண்ணி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அந்த செக் அவங்க கையால கொடுத்து எல்லாமே இருக்குங்க சார். எனக்கு அதுதான் சார் தெரியல. கிடையாது சார். சார் கிட்னியை திருடுன தப்பு சார். ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கூட கிட்னி வாங்குறதுக்கு வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி வந்துட்டு இது மாதிரி அப்படிதான் இந்த சோ கால்ட் ராதிகா ராஜ்குமார் எங்க மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. கரெக்ட் கரெக்டா சார்? அதுல ஏதாவது உதவி பண்ணீங்களா நீங்க? நான் எதுவும் எனக்கும் இல்ல சார், எனக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. எனக்கு இது சம்பந்தமான டாக்டர்ஸையோ இல்ல நர்சஸையோ இல்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்ஸையோ அவங்களுக்கு எனக்கு எந்தவித கான்டாக்டுமே கிடையாது சார். சார் நான் செவிலியரா இருந்த 2017க்கு முன்னாடி. கரெக்டா? 2017 வந்ததுக்கு அப்புறம் நான் எந்த ஹாஸ்பிட்டலையும் வந்து செவிலியராலாம் வேலை செய்யல. அதுக்கப்புறம் என்னோட கான்டாக்ட்ஸும் அப்படியே குறைஞ்சிருச்சு. என்கிட்ட வந்து இப்ப வந்து ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட் சொல்லுங்கன்னா எனக்கு தெரிஞ்ச கைனகாலஜிஸ்ட் சொல்லுவேன். கார்டியாலஜிஸ்ட் சொல்லுங்களா, நான் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சேன், நல்ல கார்டியாலஜிஸ்ட் சொல்லுவேன். நான் நர்ஸ்ன்ற ஒரே காரணத்துல நான் கிட்னி திருடுவேன்னு அர்த்தமா சார்? நான் யாரையும் ரெஃபர் பண்ணல சார். எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஆளுங்க யாரையுமே எனக்கு தெரியாது சார். ஆமா சித்ரா மேம் இப்ப சார் விசாரணை சார் கண்டிப்பா சார். நான் இப்பயும் சொல்றேன், இன்வெஸ்டிகேஷன் எதுவா இருந்தாலும் அதுக்கு நானும் என் கணவரும் நாங்க ஒத்துழைக்க ரெடியா இருக்கோம். அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் எடுத்தா அதுக்கு நாங்க வந்து சொல்றக்கூடிய எங்க மேல பழி வந்திருக்குல்ல சார், என் மேல அவதூறு போட்டிருக்காங்களே, அதை கிளியர் பண்ண வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குல்ல. நாங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒத்துழைக்க தயாரு. அதே மாதிரி எப்படியாச்சும் இந்த இப்ப வந்து புதுசா சித்ரா மேம்ன்றவங்கள போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க, அவங்களே நாங்க நேர்ல பார்த்து இது மாதிரி எங்க மேல போட்டிருக்காங்க, நீங்க இதுக்கும் சேர்த்து விசாரணை பண்ணுங்க அப்படின்னு கேட்க ரெடியா இருக்கோம். சொல்லுங்க. அவர் வீடியோஸ்லாம் அப்படியே போட்டாங்க. ஆமா அந்த வீடியோஸ்லாம் போட்டாங்க.
நீங்க கரெக்டா தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்து 16/3 கரெக்டுங்களா? அன்னைக்கு வந்து புகார் கொடுத்தீங்க. அதுக்கு முன்னாடி ஏன் தயக்கம்? இந்த ஏன் நம்மளை பத்தி அவதூறு கொடுக்குறது அந்த காலகட்டம் வந்துச்சுல, 12 நாள் 15 நாள் இருந்துச்சு. நிறைய அபியூஸ் பண்ணி உங்க நிறைய பேர் வீடியோ போட்டுருந்தாங்க. அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 4ஆம் தேதி புகார் கொடுத்தாங்க, நான் புகார் கொடுத்துட்டேன், அந்த ஆடியோஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த டைம்ல ஏன் அது என்ன எதனால அந்த காலத்தாமம்? ரைட் சார், இந்த நியூஸ் வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தலைகால் புரியல. ஏன்னா யாரை பத்தி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இது உண்மையா, இது என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை எங்களுக்கு ரியலைஸ் பண்ணவே ஒரு 2-3 days ஆயிடுச்சு சார். இது முடிஞ்சு ஒரு 4 நாள்ல ஐ ஹேட் மை மிஸ்கேரேஜ். நான் வெள்ளிக்கிழமை நான் வெள்ளிக்கிழமை இங்க வரதா இருந்துச்சு. ஐ ஹேட் மை மிஸ்கேரேஜ் ஆன் Thursday. நான் வெள்ளிக்கிழமை வர முடியல. நான் திங்கட்கிழமை வரதுக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை வந்து இது போட்டாங்க. அந்த 15 கரெக்டா, இப்ப நான் ஏன்னா நான் தேதி கரெக்டா சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை போட்டாங்க. அப்ப நான் எல்லாம் ரெடி பண்ணி கையில வச்சிருந்தேன். திங்கக்கிழமை வந்து கொடுப்பான், டிலே பண்ண வேணாம்னு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் உங்க உடல் பாதிப்பு தான் வந்தீங்க. ஏன்னா அது வரைக்கும் இது சும்மா ஓகே பேசிட்டு போறேன் எப்பவும் போல அவதூறு. இன்னொன்னு எங்களுக்கு தலைகாலே புரியல, எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, யாரு எங்க மேல சொல்லியிருக்காங்க, இவங்க எல்லாம் இப்ப அவங்க சோ கால்டு வாய்ஸ் ரெக்கார்டிங் இவங்க எல்லாம் யாருன்னு தெரியாதப்ப என்ன சார் பண்ண சொல்றீங்க? சொல்லுங்க சார். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எனக்கு ஏற்பட்ட ஒரே காரணம் என் கணவருக்கு அப்பையும் சொன்னாரு, என்னோட திருமணத்தப்பையும் வந்து நான் கிட்னி மோசடியில ஈடுபட்டிருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. என்னைக்கு நான் விஜயண்ணனை பத்தி பேச ஆரம்பிச்சேனோ உடனே எல்லாரும் கேட்டா வந்து தாவேக்கா சப்போர்ட்டரு, அதனால வந்து என் மேல அவங்க வெளியே வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, நான் அப்பெல்லாம் இல்லாம இப்ப திடீர்னு ஒரு விஷயம் வந்திருக்குது, திடீர்னு என் மேல ஒரு அவதூறு பரப்புறாங்க, திடீர்னு என் மேல வந்து நீ இருக்கிற ஒரு பெண் பிள்ளை என்னெல்லாம் பேசக்கூடாதா எல்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் பேசுறாங்கன்னு குட்டீஸுக்கெல்லாம் ஓட்டு போடுங்கன்னு கேட்கக்கூடிய மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய சிஎம் விஜய் அண்ணா அவர்கள் பெண்களை பத்தி இப்படி இழிவா பேசுறது அவர் கண்ணில் படவே இல்லைன்னாலும் ஒரு வார்த்தை இப்படி என்னை விட்டுருங்க சார், எந்த பெண்ணையும் தாவேக்கா கட்சி சார்பில் நீங்க யாரும் பேசக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடலாம். கிட்னி பிரச்சனை தனி பிரச்சனை நான் ஹேண்டில் பண்ணுங்க, அது ஒரு அவதூறு சார். நான் மொத்தமா உடஞ்சது எங்க தெரியுமா சார்? 3வது புருஷன். எதே கல்யாணம் நாங்க 6 வருஷம் காதலிச்சிருக்கோம் சார். இந்த கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணி நாங்க அவ்வளவு தூரம் பெத்தவங்க ஏன்னா நான் பிறப்பாளி கிறிஸ்தவர், அவர் பிறப்பாளி இஸ்லாமியர். நாங்க உட்காந்து இந்த கல்யாணத்துக்காக அவ்வளவு ஒர்க் ஹார்ட் பண்ணிருக்கோம் சார். எங்க இருந்தோ வந்து ஈஸியா திமுக கிட்ட இருந்து நான் 30 லட்சம் வாங்கிட்டு கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க போயிடலாம் சார், அது பிரச்சனை இல்ல. ஆனா என்னன்னு நான் முடிச்சுக்கிறேன் சார், என்னன்னு சொல்லனா 3வது புருஷன். அப்ப 2 கணவரை காட்டுங்க சார், நாங்க 2 பேரும் ஹேண்டில் பண்ணிப்போம். நீங்க எங்களை சுத்தி இருக்கவங்களை யோசிச்சிங்களா, எங்களை பெத்தவங்களை யோசிச்சிங்களா, எங்க ஃப்ரெண்ட்ஸை யோசிச்சிங்க, எங்க சொந்தக்காரங்களை யோசிச்சிங்களா? அவங்கள எப்படி சார் சமாளிப்பீங்க? அவங்கள எப்படி நீங்க சமாளிப்பீங்கன்னு சொல்லுங்களேன். அப்ப ஒரு நிமிஷம் இருங்க. அப்ப இத நான் அப்ப டிவிக்கு எதிர்த்து பேசினா அவங்க வந்து அடிப்பாங்க. அவங்க அடிக்கிறனாலதான் என் குழந்தை போச்சு சார். அந்த டிப்ரெஷன்ல தான் போச்சு, அந்த ஸ்ட்ரெஸ்ல தான் போச்சு. இதுக்கு வேற ஆன்சர் இல்ல சார். ஏன்னா அண்ணன் என்ன சொல்றாருன்னா, அதாவது 51 பேரை என் மேல கொலைப்பள்ளி போடுறீங்களான்னு அன்னைக்கு வந்து கேட்டாரு. 41 இப்ப அதுக்கப்புறம் இல்ல. நானே சொல்றேன், அது அவரு ஒரு கிளைம் பண்றாரு, நான் பண்ணல. அதுதான் அவர் சொல்றாரு, கொலைப்பள்ளியே என் மேல போடுறீங்களேன்னு சொல்றாரு இல்லன்னு. விஜய் அண்ணா வந்து இவ்வளவு பெரிய கொலைப்பள்ளியே என் மேல போடுறீங்களே அப்படின்றாரு. நான் என்ன சொல்றேன், அவங்கள பத்தி அவங்க பெத்தவங்க வந்து என் பிள்ளை வந்து விஜய் அண்ணனுக்காக இறந்து போச்சுன்னு அவங்களோட என்ன எண்ணங்களோ அது எனக்கு தெரியாது, அதுல எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா நான் இழந்ததுக்கு காரணம் அவர் தான். இந்த ஒரு இழப்புக்கு முற்றிலும் காரணம் அவர் தான். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbadur.